ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போ நீங்க சொல்ற விஷயத்த அதிகாரப்பூர்வமா பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ கமல்ஹாசன் இருக்காரு, அதே திரைத்துறையை சேர்ந்தவர், எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அடுத்தடுத்து 3 நடிகைகள் கூட திருமண வாழ்க்கை இருந்தாரு. ஆனா யாருமே வெளியே வந்து அவரை மேல கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. ரொம்ப சுமூகமான உறவை மெயின்டைன் பண்ணாரு. குழந்தைகளுக்கு சேர வேண்டியதை கொடுத்தாரு, அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணாரு. அவரை சமூகம் யாரும் கேள்வி கேட்கல. எல்லாருமே வந்து அவரை ரெஸ்பெக்டா பாக்குறாங்க. அவர் இதுதான் என்னோட விருப்பம்ங்கிறத ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி இவர் இதை ஒரு ஹானஸ்டா அப்ரோச் பண்ணியிருந்தா இப்போ யாருமே இதை கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு ஒரு தேர்ட் ரேட்டட் பர்சன் பிஹேவ் பண்ண மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. இல்லைங்க, நிச்சயமா நீங்க ஆனஸ்ட் அப்ரோச்னா அவர் ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஓகே ஒரு ஒரு திருமணத்துக்கு ஒரே மீறிய ஒரு பந்தம் ஒன்று வந்துருச்சு, தன்னுடைய கட்டின மனைவி லீகல் ஒய்ஃப் வந்து இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, ஒண்ணு இல்லம்மா என்னால ஸ்டாப் பண்ண முடியாது, நீங்க விவாகரத்து வாங்கிக்கங்க, நான் மியூச்சுவலா பே கொடுத்துட்றேன், நீங்க கிளம்புங்க, இல்ல உங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் கேட்கறீங்களோ நான் கொடுத்துட்றேன், அலிமணி என்ன கேட்கறீங்களோ நான் கொடுத்துட்றேன், மந்த்லி என்ன காம்பன்சேஷன் கேட்கறீங்களோ அது இல்லம்மா நான் நீ சொல்றதை கேட்டு நான் திரும்பிடுறேன், நான் உங்களுடையும் உன் பசங்க கூட சந்தோஷமா வாழ்றேன். இது ரெண்டு தான் எந்த நார்மல் ஹியூமன் பீயிங்கும் சொல்றேன். இது ரெண்டு தான் ஆப்ஷன். ஆனா விஜய் என்ன பண்றாரு, நீ கேட்கறதே நான் செய்ய மாட்டேன், இன்னும் சொல்றேன் உன்னை அடக்கவே உன்னை முடக்குவேன், நீ வெளியே போக கூடாது, நீ வீட்டுல அடங்கி கடை. இந்த பக்கம் என்ன பண்றாரு, நான் செய்யற செஞ்சுட்டு தான் இருப்பேன். இதுல எங்க அவ சொல்லல, சுத்தமா எந்த பக்கமே ஆனஸ்டி வரல. இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் அவங்க என்ன பண்றாங்க, சரி வேற வழி இல்ல, நம்ம ஒரு லாயர் அப்ரோச் பண்ணுவோம். லாயர் அப்ரோச் பண்ணிருப்பாங்க, இந்த தரப்பு லாயரும் அந்த தரப்பு லாயரும் பேசியிருப்பாங்க, உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதான் என்னோட ரெக்குயர்மெண்ட், இதுதான் எனக்கு இந்த மாதிரி வேணும், இதெல்லாம் பண்ணி கொடுங்க, இதெல்லாம் முடிச்சு கொடுங்க. ஒண்ணு அவர் திருந்த சொல்லுங்க, அவர் திருந்துறாருன்னு பார்க்கலாம். திருந்தலையா ஓகே, நான் எனக்கு அப்ப இது செஞ்சு கொடுங்க, அதுவும் நான் செய்ய மாட்டேன். சிம்பிளா நான் வந்து என்ன வெளியே போறதுக்கு அனுமதிங்க, ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கேட்கலாம். நீங்க வந்து அவ்வளவு பணம் கொடுங்க அவ்வளவு பணம் கொடுக்கலாம் இல்ல, என்ன வெளியே போறதுக்கு அனுமதி கொடுங்க, என்ன முடக்க சொல்லாதீங்க, நான் சுதந்திரமா இருக்கணும், இல்ல அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்றாருன்னா, அப்ப அவர் எவ்வளவு மோசமான கேவலமான மனிதனாக இருப்பான். நார்மல் ஹியூமன் பீயிங், விஜயை விட்டுருங்க, நார்மலான ஹியூமன் பீயிங்க, ரெண்டு தான் ஆப்ஷன். தப்பு பண்றது தெரிஞ்சு போச்சு, குடும்பத்துல தெரிஞ்சு போச்சு, உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு, இந்த குடும்பத்துல அதை மன்னிச்சு மறந்து குடும்பம் ஏத்துக்குது அப்படின்னா நான் ஒழுங்கா இருப்பேன்னா ஒழுங்கா இருக்கலாம், இல்ல என்னால முடியாது, எனக்கு அந்த பெண்மணி தான் முக்கியம், நீங்க முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடணும். இது ரெண்டுமே இல்லாம இன்னும் அதிகமான ஆணவத்தோடும் திமிர்த்தனத்தோடும் விஜய் தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஆஸ் ஒரு டிபிக்கல் பொலிட்டீஷியனா நீ திங்க் பண்ணா கூட இந்த டைம்ல இந்த விஷயம் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. இவர் நம்ம ஃபேன்ஸ் எதுவும் நம்மள நினைக்க மாட்டாங்க. அவரு அத சொல்றேன், ஃபேன்ஸ் ஆச்சரியக்குறி ஃபேன்ஸ். இப்ப அவங்க யார் தெரியுமா அடுத்து கடிப்பானுங்க, யார் கடிப்பாங்கன்னு சொல்லுங்க. திமுக கடிப்பானுங்க, சங்கீதா கடிப்பானுங்க. அண்ணா திமுக வலையில் சிக்கிய எங்கள் அண்ணி சங்கீதான் எழுதுவானுங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அதாவது கரூர்ல 41 உயிர்கள் போனதற்கே காரணமான விஜய் இருக்கும் பொழுது வி ஸ்டாண்ட் வித் விஜய் எழுதுறாங்க. இப்ப எழுதுவானுங்க வி ஸ்டாண்ட் வித் விஜய் எழுதுவானுங்க, வி ஸ்டாண்ட் வித் சங்கீதான் எழுதுவானுங்க. ஆனா நீங்க உண்மையிலேயே இந்த பெண்மணிகள் இல்ல வந்து பெண் ரசிகலா இருக்கக்கூடியவர்கள் இப்ப என்ன, அவங்க என்ன யோசிப்பாங்க, ஐயோ நம்ம அண்ணி பாருங்க அவங்கள இப்ப திமுக விட்டு விலை போயிட்டாங்களே, திமுக சொல்லி அவங்க பாருங்க இந்த நேரத்துல போய் வழக்கு கொடுக்குறாங்களே, அப்படிதான் யோசிப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான கும்பல், இந்த கும்பல் இது ஒரு ஆச்சரியக்குறி கும்பல். அந்த ஆச்சரியக்குறி கும்பலுக்கு இந்த ஆச்சரியக்குறி தலைவன் வந்து என்ன சொன்னாலும் ஒண்ணு இல்ல, நாளைக்கு ஒரு கூட்டம் போறாரு, எங்க தஞ்சாவூர்ல கூட்டம் போறாரா சொல்லுவார் அவரு, ஸ்டாலின் சார் என் குடும்பத்திலே வந்து பண்ணிட்டீங்கல்ல ஸ்டாலின் சார் அப்படின்பாரு. உடனே கை தருவாரு, ஏ சூப்பர் சூப்பர் சூப்பர், பாருங்கப்பா என் தலைவனுக்கு எவ்வளவு எல்லாம் கஷ்டம் கொடுக்குறீங்க, என் தலைவனை வந்து கூட்டத்தை போட அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க, தலைவனுக்கு போலீஸ வச்சு மிரட்டல் கொடுக்குறீங்க, விடாம தடுக்கிறீங்க, இவ்வளவு பண்ணிய பிறகு அவர் குடும்பத்திலே நீ கை வச்சிட்டீங்களா பாவிகளா அப்படின்னு நிறைய வீடியோஸ் நம்ம பார்ப்போம். அதுவும் நடக்கதான் செய்யும். சங்கீதாவை கடிச்சு வைப்பாங்க, இல்ல சொல்ல போனா சங்கீதாவோட கேரக்டர் அசோசியேட் பண்ணுவானுங்க, அடுத்தவனுங்க அதுவும் பண்ணுவானுங்க, கண்டிப்பா பண்ணுவானுங்க. ரொம்ப வித்தியாசமான கும்பல். உண்மையிலே இப்ப என்னன்னா திமுக ரொம்ப பயப்படும், ஐயோ நம்ம பாட்டு பேசாம இருந்தோம், இப்ப நம்ம அவங்க மனைவி தாங்க முடியாம அவர் மேல வழக்கு போட்டதுக்கு என்ன ஏண்டா போட்டு கடிக்கிறீங்க அப்படி யோசிப்பாங்க அவங்க. கருணாஸ் ஒரு படத்துல சொல்ல, வண்ணாந்துறையில உள்பாவாடாம காணாம போனா கூட என் வேலை எழுதுறாங்கிற மாதிரி விஜய்க்கு எது நடந்தாலும் அப்படிதான். இப்ப அவங்க திமுக என்ன பண்ணுவாங்க, இது வந்து அவருடைய பர்சனல் பிரச்சனை, அந்த பிரச்சனையில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை, நாங்கள் ஒதுங்கி இருக்க விரும்புகின்றோம், நாங்கள் வேடிக்கை பார்க்க விரும்புகிறோம் அப்படி சொல்லி கடந்து போயிடுவாங்க. ஏன்னா ஏதாவது பேசினா உடனே கடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இங்க ரெடியா இருக்கு பாருங்க. தப்பு செஞ்சவனை காப்பாத்துறதுக்கு ஒரு கும்பல், தப்பு செஞ்சான் பேச பயப்படுற ஒரு சூழல், எவ்வளவு மோசமான ஒரு சூழலையா விஜய் வளர்த்து வச்சிருக்காரு பாருங்க. இப்படிதான் இருக்கு. விஜயே வந்து என் மேலதான் தப்புன்னு ஒத்துக்கிட்டா கூட இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீ செஞ்சிருக்க மாட்டானா,
நீ எப்படின்னா அப்படி அன்னைக்கு துரோகம் பண்ணுவ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதானா, நீ அப்படிலாம் கிடையாதுண்ணா அப்படின்னு ஒரு குரூப் தெரியும். இன்னொரு குரூப் என்ன பண்ணும், ஆமா இது எங்களுக்கு தெரிஞ்சது தானே, இது ரொம்ப வருஷம் ஓடிட்டு இருக்க விஷயம் தானே, இதுல என்ன இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், சரி எங்க அண்ணி போறாங்களா வேற ஒரு அண்ணி வரட்டும், இப்படி யோசிப்பாடுங்க. வித்தியாசமா யோசிக்கிறது. இது ரொம்ப நாள் அரசல் புரசலா பேசிட்டு இருந்ததுனால பீப்புளோ இல்ல ஃபேன்ஸோ ஒரு மாதிரி கன்வின்ஸ் மோடுக்கு வந்துட்டாங்களா? இல்லங்க, கன்வின்ஸ் மோட் ஆனாலுமே நீங்க என்ன பிரச்சனைனா, விஜய் வந்து செய்வது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. லீகலி தப்பா? ஆமா லீகலி தப்பு. நீங்க வந்து இதை நீங்களே சொன்ன மாதிரி இதை எப்பயோ மியூச்சுவலா முடிச்சுட்டு வேற ஒரு லைஃப் போறது, இது மாதிரி வேற நடிகர்கள் குறித்து சொன்னீங்க, அதெல்லாம் நடக்கிறதுங்கிறது வேற. நான் அப்படிதான் இருப்பேன், நான் உனக்கு உண்டான சுதந்திரத்தையும் கொடுக்க மாட்டேன், அதே நேரத்துல நான் நினைச்சபடிதான் நான் திரிவேன் அப்படிங்கிறது என்ன விதமான மென்டாலிட்டி? அப்ப அந்த என்ன மெசேஜ் அவர் பாஸ் பண்றாரு அப்படிங்கிற பெரிய கேள்வி. இப்போ ஒண்ணுல இப்ப தூய சக்தின்னு சொல்லிட்டு எப்படி டாக்ஸ் கட்டாம ஏமாத்துறாரு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு தூய சக்தின்னு சொல்லும் பொழுது, தூய சக்தியில கேரக்டர் உள்ள வருமா வராதா? அது தூய ஆன்மான்னு போயிடுமா? எனக்கு புரியல. அது வேற. இதுல தூய சக்திக்குள்ள கேரக்டர் வராது. தூய சக்தியோட கேரக்டர் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது பல பெண்களோட சுத்தலாம், பல பெண்களை ஏமாத்தலாம், இல்ல மனைவிக்கு துரோகம் பண்ணலாம், அது வந்து தூய சக்தியோட கேரக்டர்ல உள்ள வராது அப்படின்னு சொல்லிடுவாருன்னு தெரியல விஜய். ஆனா அவர் செய்கின்ற விஷயம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய துரோகம். இது வந்து இந்த லீகலி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய துரோகம் தான். அவர் மனைவிக்கு செய்கின்ற துரோகம், தன்னுடைய மகனுக்கு செய்கின்ற துரோகம், இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அவர் செய்கின்ற பெரிய துரோகம் தான். விஜயோட ஆக்ட் வந்து இப்போ லீகலியும் சரி, பர்சனலியும் சரி, எத்திக்கலியும் ரொம்ப ராங்கான கிரைமான விஷயம். அவங்க ஃபேன்ஸை வந்து இதில் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு காமன் பீப்புளோ இல்லை வந்து ஒரு புது சக்தி வராங்க, நான் விஜய்க்கு ஓட்டு போட போறேன்ட்டு ஒரு குரூப் இருந்திருக்கும். அவங்க வந்து இதுல நிலைப்பாடை மாத்ததுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அவங்க இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்கன்னு பாக்குறீங்களா? நிலைப்பாட யோசிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து விஜய் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர், விஜய் ரொம்ப நேர்மைன்னு கூட சொல்றாரு, விஜய் ரொம்ப ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க ஒரு பார்வையில் இருக்காங்க. இப்ப அந்த ஒழுக்கத்தின் மேல அதே மாதிரி நல்லவர், ஆமா, அப்ப அந்த ஒழுக்கத்தின் மேல தன்னோட சொந்த மனைவிக்கு ஒரு கேள்வி எழுப்புறார். அப்போ இதை பார்க்கின்ற ஒரு சராசரியான ஒரு மனிதர் இதை எப்படி யோசிப்பார்? இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு இங்க நடக்கின்ற கொடுமைகள், அநீதிகள் பெண்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு கணவனால என்ன நடக்குது, குடினால என்ன பிரச்சனை, சந்தேக புத்தினால இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டிதான் வர்றாங்க. அவங்க எல்லாம் விஜய் அண்ணான்னு சொல்வதற்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் அண்ணா அவர் என்னைக்குமே தீர்த்து வைக்க போறதும் கிடையாது, அது நடக்கவும் நடக்காது. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் அண்ணா தான் ஒரு தீர்வு சொல்ல போறாரு. என்னுடைய குடும்பத்துல ஒரு அண்ணனா இருந்து இந்த பிரச்சனை தீர்த்து வைக்க போறாரு. இல்ல விஜய் ஆட்சி வந்தா என் கணவன் திருந்திடுவாரு, விஜய் ஆட்சி வந்தா என் கணவன் குடிய விட்டுருவாரு, என் கணவன் சந்தேகப்படுறதெல்லாம் விட்டுட்டு அப்பா வாமா நம்மள சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு சொல்லி மாறுவார்னு அவங்க வேறொரு மாய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த மக்களுக்கு உங்க விஜய் அண்ணனே வந்து தன்னோட மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காரு, உங்க மனைவியை ஏமாத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, அந்த மனைவியை கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷமா பொறுத்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீ ஒரு சராசரி மனிதன் தானே, நான் உன்னை ஏதோ தெய்வமா நினைச்சிட்டு இருந்தேன், உன் கூட்டத்துல வந்து செத்தா கூட பரவாயில்ல, எனக்கு வந்து என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும்னு சொல்ற அந்த நபர்கள் என் விஜய பக்கத்துல பாத்துட்டேன்ப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, விஜய் அண்ணனுக்காக நான் காலேஜ் எக்ஸாமே விட்டுட்டு வந்தேன், விஜய் அண்ணனுக்காக என் கரு கலைஞ்சிருச்சு அதனால பரவாயில்லன்னு ஓடி வந்தேன், என் குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்தேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் இப்போ விஜய் அப்படிங்கிற அந்த கேரக்டர் மேல என்ன மதிப்பீட செலுத்த போறாங்க? இது அவர்களுக்கான கேள்வி. இது வந்து இல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னீங்கன்னா உங்களை ஏமாத்திக்கலாம், நீங்களே உங்களை ஏமாத்திக்கலாம். இல்ல விஜய் ஒரு நல்ல மனிதரே முதலில் கிடையாது, அரசியல் தலைவராக என்றுமே ஆக முடியாது, ஆனால் ஒரு ஹீரோவா ஏதோ நினைச்சோம், ஒரு மனிதராக நல்ல மனிதராக இருப்பார் என்ற அசம்ஷன்ல இருந்தோம், அந்த அசம்ஷன்லயும் மண்ணு விழுந்துருச்சு, அதுவும் பொய் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு நிறைய பேர் நகர்வாங்க தான் நான் நினைக்கிறேன். அதுல ஒரு நிச்சயமாக ஒரு பார்வை இருக்கும், ஒரு தாக்கமும் இருக்கும் தான் நான் பார்க்கின்றேன். இப்போ இந்த விஷயத்த அவர் கோர்ட்ல கண்டிப்பா டீல் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அதை மீறி அவர் ஒரு ஆஸ் அ பொலிட்டீஷியனா ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? அது அவர் பண்ணுவாரா, இல்ல அந்த அவசியம் இருக்குதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு நேத்து ஒரு செய்தி நியூஸ் கார்டு வச்செல்லாம் பார்த்திருப்பீங்க, ஊடக விவாதங்களில் எங்களை கேட்காமல் பங்கெடுக்க கூடாதுன்னு புஷி ஆனந்த் சொல்லி சொன்னார்ல, மேபி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். ஏன்னா நீங்க ஃபைல் பண்ணி கண்டிப்பா 4 நாள் ஆயிருக்கும் இல்லையா, இன்னைக்கு வந்து பப்ளிக் டொமைன்ல வந்துருச்சு, இல்ல அட்லீஸ்ட் 3 நாள் அது ஆயிருக்கும். மேபி இதை வந்து உணர்ந்துதான் புஷி ஆனந்த் மாதிரி ஒரு செய்தி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சம்பந்தமே எல்லாம் வேற டிபேட்டா இருக்கலாம், வேலூர்ல என்ன பேசினாரு, இல்ல தஞ்சாவூர்ல நீங்க கூட்டம் கேட்க அனுமதி கேட்டிருக்கீங்களாமே, அதை குறித்து கூட நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நெறியாளர் உட்காந்து இந்த மாதிரி கேஸ் ஒன்று வந்திருக்கீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா மாட்டிக்குவாங்க, டிஃபெண்ட் பண்ண முடியாது, இல்ல அஃபெண்ட் பண்ண முடியாது, இல்ல சில பேர் அடிச்சு விட்டுருவானுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க எங்க அண்ணி வேற அண்ணிங்க அப்படி சொல்லி கூட சொல்லுவானுங்க. இந்த மாதிரி ஏதாவது உளறல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது, தேவையில்லாமல் இதுல போய் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேபி அதனாலதான் கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஊடக விவாதங்களில் யாரும் பங்கேற்க வேண்டாம் அப்படிங்கிற சொல்ல நினைக்கிறேன். அப்போ இவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னா
விஜய் நிச்சயமாக வாய் திறந்து பேச மாட்டார். இல்ல ஜான் வந்து ரொம்ப புத்திசாலியா இதை நம்ம ஒரு கார்டா ப்ளே பண்ணி பார்க்கலாமா சார், உங்க மனைவியை வந்து கட்டுப்பாட்டுக்குள் திமுக வச்சிருக்கிறது அப்படி சொல்லி போட்டு பார்ப்போமா சார், இப்படிதான் உங்கள்ட்ட போதானே சார் போறாங்க அப்படின்னு இதையும் கேவலமா எக்ஸ்பைட் பண்ற வேலையும் பண்ணாலும் பண்ணுவானுங்க. எல்லா விஷயத்தையுமே சினிமால பிளான் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீன், ஒரு சென்டிமெண்ட் சீன் அந்த மாதிரியே பிளான் பண்ணியே செஞ்சுட்டு இருக்காங்களா அவங்க? இல்லைங்க பண்ணுவாங்க, அதான் சொல்றேன் இல்லையா. இப்போ நீங்க இந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்கறதுல எங்களுக்கு அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, எஸ்ஓபி ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் ஒன்று தனியா போடுறாங்க அப்படின்னு ஒரு பொய் சொல்றாரு. கரூர்ல விஷயத்த ஏன் முதலமைச்சர் என் மேல பழிய தூக்கி போட்டீங்கன்னு ஒரு அப்பட்டமான பொய்யை பேசுறாரு. இப்படி எல்லாவற்றையும் தனக்கு எதிரான ஒரு ஆயுதமாக திருப்புவதன் மூலியமாக தனக்கு அரசியல் லாபம் ஒண்ணு கிடைக்கும்னு ஒரு கணக்கு பண்றாரு. அப்படிப்பட்ட இன்னும் வரைக்கும் அந்த 40 உயிர்களுக்கு எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்காத விஜயா தான் இருக்காரு. அந்த இறந்து போன ஈரோட்ல இறந்து போன, இல்ல சேலத்துல இறந்து போன அந்த சூரஜ்ங்கிற அந்த பையனுக்கும் அக்கௌண்டபிலிட்டி எடுக்காத விஜயாக தான் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அந்த கும்பல் இதையும் தங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இதன் மூலியமாகவும் ஒரு அரசியல் லாபம் அடையலாமா என்று யோசித்தால் ஆச்சரியப்பட மாட்டேன். இது கிட்டத்தட்ட இது வார்த்தை சொல்ற சரியான தலை, கிட்டத்தட்ட சைக்கோ குரூப் தான் இது. விஜய் கிட்டத்தட்ட அப்படிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இதையுமே கூட நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஜான் யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். நம்ம ஏன் சார் இதையும் போட்டு பார்க்க கூடாது, நம்ம பண்ணிடுவோமா சார், இல்லாட்டி ஏன்னா தன்னிலை விளக்க மாதிரி ஒன்னு ஆச்சு, நீங்களும் தப்பிச்ச மாதிரி ஆயிடுச்சு சார், கோர்ட்ல டீல் பண்ற தனியா டீல் பண்ணிக்கலாம், லீகலா என்னங்கிறத பாத்துக்கலாம், ஆனா இது நம்ம பொலிட்டிக்கல் மைலேஜா மாத்தலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய கேவலமான மனிதர்கள் நிறைந்ததுதான் தமிழக வெற்றி கழகம். ஆன்லைன்ல ஒரு மாதிரி நரேட்டிவ் செட் பண்றது மூலமாவே இமேஜை செக்யூர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாவே இருக்கு. அப்படிதானே சார்? நிச்சயமா அப்படிதாங்க இருக்கு. அவங்க இதுலயே எல்லாத்தையும் டீல் பண்ணிடலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. நம்ம இதன் மூலியமாகவே நம்ம வந்து இதெல்லாமே கடந்து போயிடலாம். ஆன்லைன் இருக்க விச்சுவல் வரைச்சு அவன்கிட்ட சொல்லி ஸ்டாண்ட் வித் விஜய் எழுதுப்பா, இல்ல சங்கீதா டவுன் டவுன் எழுதுப்பா, சங்கீதா எங்க அண்ணியே கிடையாதுன்னு எழுதுப்பா, ஏதாவது எழுதுப்பானே எழுத போறாங்க. அவங்களுக்கு என்ன சுயறிவு இருக்கா என்ன? இல்ல பேசாம வாய் மூடிட்டு இருங்கடா, யாரும் எதுவும் பேசாம இருங்கடா, யாரும் ஏதாவது பேச கூட வாய் மூடிட்டு இருங்கடா அப்படின்னு சொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனா இவங்க அடக்க முடியாது. இவனுக்கு வந்து இப்படிதான் சொல்லுவாங்க, எங்க அண்ணன் கூட தான் நிக்கணும், எங்க அண்ணன் வந்து பாவம் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருப்பாரு, ரூம்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு, கதறி கதறி அழுதுட்டு இருப்பாரு, அப்ப அவருக்கு நாங்க ஆறுதலா நிக்கணும்னா போட்டுட்டு இருக்காங்க நிறைய போட ஆரம்பிச்சாங்கல்ல, அதை ஸ்டேஜ் தாங்க விஜய் அண்ணா இதெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இல்ல நீங்க போடாம இருந்தீங்கன்னா நீங்க என்ன ஆயிடும், நீங்க திமுக ஆள், நீங்க எங்க அண்ணனுக்கு ஸ்டேஜ் தாங்க போடல அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கும்பல் தான் இந்த கும்பல். சோ இதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். விஜயோட சமகால நடிகர் போட்டியாளர் அஜித் வந்து அவரோட பெர்சனல் லைஃபை மீறி, பெர்சனல் லைஃப்லயும் ஒரு நல்ல நபரா அறியப்படுறாரு, அதை மீறி ஒரு பொது வாழ்க்கையில அவர் ரேஸ்ன்னு ஒரு விஷயத்துக்கு போறாரு. அதுல வந்து சினிமால உள்ள எல்லா ஆக்டர்ஸ் எல்லாரையும் வர வச்சு அது மூலமா ஒரு சரியான விஷயத்த முன்னெடுக்காரு. ஃபேமிலியும் அங்க கூட்டிட்டு போய் ஒரு மாதிரி ஓகே நான் வாழ்ந்தா இப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு ரோல் மாடலை செட் பண்றாரு. பேரலி விஜய் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல உடன்பாடு, ஒய்ஃப் குழந்தைகள் கூட ஒரு பிரச்சனை, ஈவன் அவரோட கடைசி பட ஆடியோ லான்ச் அவ்வளவு பிரம்மாண்டமா நடக்க அதுல ஃபேமிலி பிரசன்ஸ் இல்லாம போறதுன்ட்டு ஒரு பொது வாழ்க்கையில வரணும்னு நினைக்கிறவங்க இப்படி மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தவறான முன்னுதாரணமா ஆயிடக்கூடாதுன்ட்டு விஜய் மாறிட்டாரா? வரலாறுல அவர் அப்படிதான் இடம்பெறுவார்னு பாக்குறீங்களா? இல்லங்க, எக்ஸாக்ட்லிங்க நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து யாரா வேணாலும் இருக்கலாம், விஜயா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம். அதான் சொன்னேன், விஜய் இஸ் நாட் அ குட் ஹஸ்பண்ட், விஜய் இஸ் நாட் அ குட் டேட், விஜய் இஸ் நாட் அ குட் சன். அதுதான் எல்லாருக்குமான பாடம். நீங்க பொது வாழ்க்கையில் நிறைய பேர் வரவங்க மேல கான்ட்ரோவர்சிஸ் இருக்கும், இது மாதிரி தொடர்புகள் படுத்தி பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஆனா எதுலையுமே ஃபிட் ஆகாத, எதுலையுமே நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாத, நீங்க வந்து ஏதாவது ஒரு விதத்துல நல்லவராக இருப்பாரா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கூட எந்த விதத்திலுமே இல்ல அப்படிங்கிற ஒரு நபராகத்தான் விஜய் நான் பார்க்கின்றேன். அது பாருங்க, நீங்க எதுலயாவது சரியா இருக்காரா? மக்கள்கிட்ட சரியா நடந்துக்கிறீங்களா? இல்ல நீங்க வந்து குடும்பத்துல சரியா நடந்துக்கிறீங்களா? அதுவும் இல்ல. இப்படித்தான் விஜய் தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம அப்பட்டமா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க, ரொம்ப நன்றி.